வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு டீ எப்படி ரெடி பண்ணலான்னு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. சுக்கு 100 கிராம், மல்லி 100 கிராம், அதிமதுரம் 20 கிராம், வால்மிளகு 10 கிராம், திப்பிலி 10 கிராம், மிளகு 5 கிராம் எடுத்திருக்கேன், இது எக்ஸ்ட்ரா காரத்துக்காக. ஏலக்காய் 10 கிராம். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நாம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். காஞ்சதுக்கப்புறம் அதிமதுரமும் சுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தா மிக்சி பிளேடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அப்பப்போ நல்லா எடுத்து விட்டு நீங்கள் தட்டிக்கோங்க. தட்டிட்டு மிக்சி ஜாரில் இந்த தட்டின பொடியோடு சேர்ந்து மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையுமே, திப்பிலி எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக நாம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அந்த பொடி கரகரன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சுக்கு டீ ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வடித்து தான் குடிக்க போகிறோம். அதனால் கரகரன்னு அரைச்சா கூட போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் தண்ணிக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுக்குமல்லி டீ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிடலாம், ரெடி ஆகிடும். சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணமே செரிமான சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செரிமான கோளாறுகள்னால தான் சர்க்கரை நோயே ஏற்படுது. இந்த டீயை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது அந்த செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்கிடும். உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இருமல் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த டீயை சர்வலோக நிவாரணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இனிப்புக்கு இந்த டீ கூட நாம் வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி சேர்த்து கலந்து நம்ம குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ குடிக்கும்போது நம்மளோட நாக்கில் இயற்கையாகவே உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் தான் உயிர் நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சுரக்குறது நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் அந்த மாதிரி சுரந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைத்த முதல் வெற்றின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.